السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கேக்குதா சவுண்டு இல்லையா? கேக்குதா? قال الله تعالى: ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. பேசுவா. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய இறுதி தூதர் நம்முடைய தலைவர் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை ஏற்று இறை நம்பிக்கை கொண்ட அத்துணை இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் இந்த இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கும் நாம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் வற்றா கருணையும் அவனுடைய திருப்பொருத்தமும் பேரருளும் என்றென்றும் நிலவ பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். 3 நாட்கள், இன்று மற்றும் நாளை மறுநாள், இந்த 3 தினங்களில் சத்தியவாதிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக சுப செய்தி கூறிக்கொண்டே இருக்கிறான். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இதே ரமதானுடைய மாதத்தில், இன்னும் சொல்லப்போனால் ரமதான் கடமையாக்கப்பட்ட இந்த மாதத்தில் நிகழ்ந்த பத்ருடைய போர். பேசுவா. ரமதானுடைய மாதம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த 2வது ஆண்டு இந்த ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது. இதே அங்கே பார்க்காது, இங்கே பாருங்கள். அது மைக்கு கேட்குதுல்ல? கேட்குதுல்ல? பிரச்சனை. இங்கே பாருங்கள். இந்த ரமதானுடைய மாதத்தில் முஸ்லிம்களுக்கு புதிதாக கடமையான நோன்பு விதிக்கப்படுகிறது. நோன்பு கடமையாக்கப்பட்ட அதே மாதத்தில் ஃபஸ்ட்டு நோன்பை எந்த முஸ்லிம்கள் பிடித்தார்களோ அதே மாதத்தில் 17வது நோன்பு அன்று வரலாற்றில் மறுக்க முடியாத, ஒட்டுமொத்த உலகமும் தயங்கி போன, திகைத்து போன ஒரு சம்பவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதீனாவிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பத்ர் என்ற ஒரு இடத்தில் அல்லாஹ் நிகழ்த்தினான். அன்பிற்குரியவர்களே, வரலாற்றை அறிவதன் முக்கியம் என்ன? பொதுவாக இந்தியாவினுடைய பூர்வீக வரலாறு என்ன, முஸ்லிம்கள் இதற்காக என்ன அர்ப்பணிப்பு செய்தார்கள், இது ஒரு வரலாறு. நபிமார்கள் என்னென்ன தியாகம் செய்தார்கள், இது ஒரு வரலாறு. அல்லாஹுடைய தூதரோடு இருந்த தோழர்கள் என்னென்ன தியாகம் செய்தார்கள், இது ஒரு வரலாறு. ஆக மொத்தம் வரலாற்றை ஒரு முஸ்லிம் அறிவது தார்மீக கடமை. ஏனென்று சொன்னால் குர்ஆனுடைய 3 பகுதிகளில் ஒரு பகுதியை அல்லாஹ் வரலாற்றை குறித்து தான் பேசுகிறான். குர்ஆனை பிரிச்சிங்கன்னு சொன்னால் 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று முழுக்க முழுக்க தௌஹீத், 2வது முழுக்க வரலாறு, 3வது முஸ்லிம்களுக்கு தேவையான சட்டங்கள். அன்பிற்குரியவர்களே, பத்ர் என்பது ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம். அந்த பத்ருடைய போர் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் உலகம் அழியும் வரை ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அது என்ன என்பதை என்ன செய்கிறோம், நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஆல்ரெடி சண்டையை பார்த்த மக்கள் வேறு, சண்டைனா என்னன்னே தெரியாது,
போர்னா என்னன்றே தெரியாது, போரின் வழிமுறை என்ன, போரின் விதிமுறை என்ன, எப்படி போர் செய்ய வேண்டும் என்பதே தெரியாது என்று சொல்ல போனால் அது யாரு? மதீனாவாசிகள். மக்காவாசிகளை பொறுத்தவரை அவர்கள் இயற்கையிலே முரடானவர்கள், கடுமையானவர்கள். போர் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, வியாபாரம் செஞ்சுருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. இயற்கை அவர்களுடைய பன்மை, அவர்களுடைய தன்மை என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த சண்டை பிரச்சனை, வால் எடுத்து எப்படி சண்டை போடுறது, எப்படி ஒரு ஆளை வெட்டுறது, அதெல்லாம் தெரியும். ஆனால் மதீனா மக்கள் எப்படின்னா ரொம்ப சாஃப்ட். எந்த அளவுக்குன்னு சொன்னால் மதீனா மக்கள் பேர்ச்சம்பழ தோட்டம், விவசாயம், இதை தவிர அந்த மக்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் பத்ருடைய போரில் ஒரு 80லேருந்து 85 பேர் தான் மக்காவாசிகள். மீதி 200 சொச்சம் மக்கள் மதீனாவை சேர்ந்தவர்கள். சுருக்கமாக சொல்ல போனால் பத்ர் என்பது ஒரு சிறுபான்மை சமுதாயம், அன்றைக்கு இருந்த சிறுபான்மை சமுதாயம் முஸ்லிம்கள். 310 313 பேர், ஆக மொத்தம் 300 சொச்சம் பேர். இவர்கள் செய்த தியாகம், இன்றைக்கு நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், உலகத்தில் இத்தனை கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம்னு சொன்னால் அந்த சொச்சம் பேர் செஞ்ச தியாகம். என்ன தியாகம் பண்ணாங்க? இந்த போரின் பின்னணி என்ன, இந்த போர் எப்படி ஏற்பட்டது, ஏன் இந்த போரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தினான் என்பதை என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும். பொதுவாக ரமதானுடைய மாதம் ஷஹ்ருல் கியாம், நின்று தொழக்கூடிய மாதம், நிறைய பயானில் கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். ஷஹ்ரு சியாம், நோன்பு வைக்கக்கூடிய மாதம். ஷஹ்ரு துவா, துவா செய்யக்கூடிய மாதம். ஷஹ்ரு சதக்கா, தர்மம் செய்யக்கூடிய மாதம். இதெல்லாம் நம்ம விளங்கி வச்சுருக்கோம். ஆனால் முஸ்லிம் சமுதாயம், குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் கட்டமைத்த, அல்லாஹுடைய தூதர் உருவாக்கிய சமுதாயம் இந்த மாதத்தை ஷஹ்ருல் ஃபுதூஹாத், அதாவது வெற்றி கொள்ளப்பட்ட மாதமாக அவர்கள் கருதினார்கள். அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்ப்படை தளபதியாக நின்று பங்கெடுத்த போர் இந்த கஸ்வத் பத்ர் இதே ரமதானுடைய மாதத்தில் நடந்தது. இதே ரமதானுடைய மாதம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. ஒட்டுமொத்த நபித்தோழர்களும், ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் அல்லாஹுடைய இறைவசனத்தை ஓதி உள்ளே சென்று மக்காவில் உள்ள எல்லா சிலைகளையும் அடித்து நொறுக்கி ஏகத்துவத்தை நிலைநாட்டியது இதே ரம்ஜானுடைய மாதம், நோம்பு மாதம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்களில் ஒருவர். காதிசியா போரின் வெற்றி இந்த ரமதானுடைய மாதம். ஹிஜ்ரி 92, ஸ்பெயின், இன்னைக்கு ஸ்பெயின்னு சொல்கிறோம், அரபியில் அந்தலூஸ்னு சொல்லுவாங்க. தாரிக் இப்னு ஜியாத் வெற்றி கொள்ளப்பட்டது இதே ரமதானுடைய மாதம். ஆக ரமதானுடைய மாதம் முஸ்லிம்கள் அவர்களுடைய எழுச்சிக்கான மாதமாக இதை கருதினார்கள் என்பதை முதல்ல புரியணும். சஹர் வச்சோம், தூங்கணும், லோர் தொழுதோம், தூங்கணும், கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதணும், நோம்பு கொஞ்சம் வாங்கி கொடுத்தோம், இஃப்தாருக்கான ஜாமா வாங்கணும், வீட்டில் நோம்பு திறந்தோம். இது நம்முடைய நோன்பு, நம்முடைய ரமதான். ஆனால் சஹாபாக்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் என்னென்ன செஞ்சாங்க, அல்லாஹுடைய தூதர் அந்த சமுதாயத்தை எப்படி உருவாக்கினார்கள் என்பதை இந்த தொடரை பார்க்கும் பொழுது நமக்கு புரியும். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. எப்படின்னா, வெளிப்படையாக நான் அல்லாஹ்வை ஏற்றேன் என்று ஒருவர் சொன்னால் ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்னால் அவர் அடிக்கப்படுவார், அவர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவார், அவருடைய குடும்பம் அலைக்கழிக்கப்படும். இப்படியான ஒரு காலம்தான் மக்காவுடைய காலம். அல்லாஹுடைய அழைப்பு வருது, மக்கள் எல்லாம் மக்காவிலிருந்து யஸ்ரிப் என்ற மதீனாவுக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இறுதியாக அல்லாஹுடைய தூதருக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் அழைப்பு வந்தது, இவங்களும் போகிறாங்க. கிட்டத்தட்ட மக்காவினுடைய காஃபிர்கள் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, அபூ சுஃபியான் போன்றவர்கள், பின்னால் வரலாம் சேர்த்து கொண்டார், அபூ சுஃபியான்லாம் போன்றவர்கள், நம்முடைய குடும்பத்தை இந்த முஹம்மத் அலைக்கழித்து விட்டார், குடும்ப உறவுகளை சிதைச்சு விட்டார். இந்த முஹம்மது வந்ததிலிருந்தே மக்கா மக்களுக்கு மத்தியில் ஒரு விதமான அமைதியின்மை, ஒரு குழப்பம், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை என்ற பேச்சு அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன பிறகு மக்காவில் இந்த பேச்சு என்ன செய்து வலம் வரும். சில முஸ்லிம்கள் தங்களுடைய ஈமானை மறைத்து வெளிப்படுத்தி என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஆக மொத்தம் மக்காவில் உள்ளவர்கள் என்ன சொன்னாங்க, எங்களுடைய நண்பர்கள்லாம் எங்கே போனாங்க, என்னுடைய மாமா எங்கே போனார்,
என்னுடைய சித்தப்பா எங்கே போனார், என்னுடைய பெரியத்தா எங்கே போனார், என்னுடைய சகோதரன் எங்கே போனான் என்று பேசும் அளவுக்கு மக்கா வெறிச்சோடி காணப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் அபூஜஹல் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால், தாருன் நதுவா அன்றைக்கு இருந்த ஒரு சபை, ஒட்டுமொத்த மக்காவினுடைய மூத்த தலைவர்கள், குறிப்பாக போர் சூத்திரம் தெரிந்தவர்கள், முக்கியஸ்தர்கள், சமூகத்தின் செல்வந்தர்கள் என்று ஒரு முக்கியமான ஒரு சபை என்ன செய்யறான், கூட்டுறான். கூட்டி அந்த சபையினுடைய முடிவு என்னன்னு சொன்னால், முஹம்மது நம்முடைய மார்க்கத்தை என்ன செஞ்சிட்டாரு, நம்ம இன்று வரை வணங்கி எந்த கடவுளும் இல்லைன்னு சொல்லி ஆரம்பத்தில் பிரச்சாரம் பண்ணாரு, நம்மளும் விட்டோம். ஆனால் அதனுடைய முடிவு எந்த அளவுக்கு கைது போயிடுச்சுன்னு சொன்னால், மக்காவில் நம்ம மக்கள் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறோம், இந்த நிலை என்ன செய்யணும், மாற வேண்டும். முகமது இந்த ஊரை விட்டு போயிட்டாரு, நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அபூஜஹல் பேசுறான். அதுவரை இஸ்லாத்தை பேசி கொண்டிருந்த மக்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். மதீனாவில் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அல்லாஹுடைய தூதருடைய தலைமையில் மதீனாவில் இஸ்லாமிய அரசாங்கம், உலகத்தில் முதல் கவர்மெண்ட் என்ன செய்யுது, மதீனாவில் ஃபார்ம் ஆகுது. அதில் மூத்த நபி தோழர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் மக்காவில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், எல்லா வீட்லேயும் ஒவ்வொருவருடைய வீட்லேயும் வரி வசூல் செய்யப்படுது, காசு, டேக்ஸ். எதற்காக செய்யப்படுதுன்னு சொன்னால், முஸ்லிம்களை கூண்டோடு அழித்து ஒழிக்க வேண்டும், அழிக்கணும். முகமதையும் முகமதோடு இருக்கக்கூடிய நம்முடைய மக்களையும் அழிச்சிடணும், அந்த மார்க்கம் இல்லாமல் போக வேண்டும் என்று ஒட்டுமொத்த அந்த முக்கியஸ்தர்கள்லாம் சேர்ந்து அவர்களுடைய ஆலோசனை முடிவாக என்ன செய்து பேசப்படுது. எல்லாத்துலேயும் என்ன வரி வசூல் செய்யணும். இதில் சில மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மீது, அவங்க ரசூல் ஏற்றுக்கிறல, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த அபூபக்கர் போன்ற பலகீனமான நல்ல குணமுள்ள நல்ல பண்புள்ள மனிதர்களுக்கு எதிராக நம்ம இப்படிலாம் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மத்தியில் என்னது, ஒரு முழு மனமோந்து கொடுக்காமல் அபூஜஹல் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறாங்க, காசு கொடுக்குறாங்க. அபூ சுஃபியான் மிகப்பெரிய வியாபாரி, குறிப்பாக ரொம்ப டாக்டிக்ஸ், நுட்பமான ஒரு மனிதர். அது போர்லையும் சரி வியாபாரத்திலையும் சரி ரொம்ப பேச்சுத்திறமையுடைய ஒரு வித்தியாசமான மனிதர். இப்போ எதிரி தான் அவர், பின்னால் இஸ்லாத்துக்கு வராது. அபூ சுஃபியான் என்ன செய்கிறாரு, எல்லா வரி வசூல் செய்த அந்த பணத்தை எடுத்து ஷாமுக்கு போவோம். அன்னைக்கு வியாபார கேந்திரமாக இருந்த நாடு சிரியா. சிரியாவுக்கு போய் வியாபாரம் செய்வோம், எல்லாத்தையும் விற்போம். விற்று அதில் இருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை, அதிலிருந்து வரக்கூடிய அந்த காசை வச்சு முஹம்மதுடைய மார்க்கத்தை அழிச்சிருவோம், போர் செய்வோம், அவங்க ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு 70 பேர் மக்காவிலிருந்து முக்கிய வியாபாரிகள் எல்லா பொருட்களையும் கேட்டு பெற்று என்ன செய்கிறாங்க, மக்காவிலிருந்து கிளம்பி போயிடலாம். இது அப்படியே நிகழ்வு. மக்கா என்ன செய்யுது, இன்னும் வெறிச்சோடி காணப்படும். ஏன்னா அந்த 70 பேர் போயிட்டாங்க, முக்கிய வியாபாரிகள் எல்லாம் போயிட்டாங்க. சில முக்கியஸ்தர்கள் அபூஜஹல் போன்றவர்கள், அதே போன்ற வீட்டில் உள்ள குடும்ப பெண்கள்லாம் மக்காவில் இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு நேரத்தில் அபூஜஹல் போனவர் கிட்டத்தட்ட ஷாமுக்கு போனோம்னா டக்குன்னு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. போனவர் என்னது, மிக நீண்ட நாட்கள், சில மாதங்கள் கழித்து வருவார் தெரிஞ்சு தான் அனுப்பி வைக்கிறாங்க. இது ஒரு நிகழ்வு. பத்ரை பொறுத்தவரை வரலாற்றில் நீங்கள் தமிழ் புத்தகத்தில் எடுத்து பார்த்தாலும் சரி, அரபி புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, இதற்கு பேர் பதுருல் குப்ரா என்று சொல்லுவாங்க. பதுரு போர் நமக்கு தெரியும், ஆனால் உண்மையான பேர் என்ன, பதுருல் குப்ரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெரிய பதுரு அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், பெரிய பதுருன்னு சொல்லணும்னா சின்ன பதுரு என்ன செய்யணும், இருக்கணும். இது பெருசு அப்படின்னு சொன்னால் சிறுசு ஒன்று இருக்கணும்ல. பெரிய பதுரு என்று ஏன் சொல்லப்படுது, அப்போ சின்ன பதுரு இருக்கா? எல்லாத்துக்கும் எத்தனை பதுரு தெரியும்? ஒரு பதுரு தான் தெரியும். ரம்ஜானுடைய மாதத்தில் ரமதானுடைய நோம்பில் 17வது நாள் நடந்த பதுரு மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சின்ன பதுரு என்று வரலாற்று என்ன செஞ்சிச்சு, பேசப்பட்டுச்சு. அது என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம பார்க்க போகிறது பதுருல் குப்ரா, பெரிய பதுரை பற்றி தான். சின்ன பதுரு என்னன்னு சொன்னால், உஹது போர் முடியுது. பதுரு போர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடக்குது. உஹது போர் ஹிஜ்ரி 3வது வருஷம். அப்படியே பதுரு போர் முடிஞ்சு 13 மாதம் கழிச்சு உஹது போர் நடக்குது. உஹதில் காஃபிர்கள்
அபூ சுஃபியான் போன்றவர்கள்லாம் நின்று என்ன செஞ்சிட்டாங்க, முஸ்லீம்களை என்ன செஞ்சாங்க, முடிஞ்சளவு கருவறுத்துட்டாங்க. ஹம்சா போன்றவர்கள்லாம் அதில் பழிவாங்கப்பட்டார். முஸ்லீம்களை நம்ம என்ன செஞ்சிட்டோம், அழிச்சிட்டோம். பத்ரில் முஸ்லீம்கள் நமக்கு கொடுத்ததற்கு பதிலாக உஹதில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு காஃபிர்களுக்கு மத்தியில், மக்காவாசிகளுக்கு மத்தியில் ஒரு மமதை ஏற்பட்டது. நம்ம தான் இனிமேல் அப்படின்னு தோணுச்சு. பத்ரில் ஜெயிச்சாங்க, நம்முடைய முக்கிய தலைவர்கள்லாம் போனாங்க. ஆனால் உஹதில் இன்று இந்த வெற்றி உங்களுடைய மண்ணில், ஏன்னா உஹது போர் மதீனாவுக்குள்ளே நடக்குது, பத்ர் போர் மதீனாவிலிருந்து 150 கிலோமீட்டர் தாண்டி நடக்குது. உங்களுடைய மண்ணிற்குள் உங்களை நாங்கள் கருவறுத்து விட்டோம். அபூ சுஃபியான் என்ன செய்கிறார் சொல்கிறார். சொல்லிட்டு ஹிஜ்ரி 3ஆம் வருஷம் சொல்கிறார், உங்களுக்கு திராணி இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தைரியம் இருந்தது என்று சொன்னால் அடுத்த வருஷம் பத்ர் போர் நடந்துச்சுல்ல அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு அபூ சுஃபியான் அறிவிப்பு விடுத்து என்ன செஞ்சுட்டாரு, போயிட்டார். ஹிஜ்ரி 2 பத்ர் நடக்குது, பத்ரில் முஸ்லீம்கள் ஜெயிக்கிறாங்க. ஹிஜ்ரி 3 உஹது நடக்குது, முஸ்லீம்களுக்கு தோல்வி ஏற்படுது, முக்கிய தலைவர்கள்லாம் முஸ்லீம்களில் கொல்லப்படுறாங்க. அந்த கொல்லப்பட்ட நேரம் அபூ சுஃபியான் சொல்கிறாரு, 2வது வருஷம் பத்ரில் ஜெயிச்சிங்கல்ல அந்த இடத்துக்கு வாங்க, அடுத்த வருஷம் நீங்களா நானான்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட சொல்லணும்னா மேட்ச் ட்ரா. பத்ரில் நம்ம ஜெயிச்சிட்டோம், உஹதில் குறைஷிகள் ஜெயிச்சிட்டாங்க. நீங்கள் திரும்ப ஹிஜ்ரி 4 பத்ரில் வாங்க, யாருன்னு பார்த்துக்குறோம் அப்படின்னு அழைப்பை விடுத்து என்ன செய்கிறாரு, அபூ சுஃபியான் போயிட்டார். ஹிஜ்ரி 4 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் என்ன செய்கிறாங்க, திரட்டுறாங்க. திரட்டி கிட்டத்தட்ட 1000 நபி தோழர்கள் என்ன செய்கிறாங்க, திரட்டுறாங்க. திரட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, பத்ருக்கு போகிறாங்க. யார், அபூ சுஃபியான் சொன்னார்ல வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லி 1000 நபி தோழர்களோடு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, பத்ரில் தங்குறாங்க. ஆனால் அபூ சுஃபியான் மக்காவிலிருந்து கிளம்பிட்டார். ஏன்னா அவர் தானே சொன்னார், மக்காவிலிருந்து போர் வீரர்களோடு, ஆயுதங்களோடு, வாகனங்களோடு, ஏற்பாட்டுடன் மக்காவிலிருந்து கிளம்பிட்டார். கிளம்பி மக்காவில் இருந்து பத்ருக்கு வரப்ப 350 கிலோமீட்டரு கொஞ்சம் தூரம் தாண்டின பிறகு அபூ சுஃபியானுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை, அச்சத்தை போட்டான். நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க, அபூஜகளுடைய தலை எடுக்கப்பட்ட இடம். எந்த இடத்துக்கு போகிறீங்க, உத்பா கொல்லப்பட்ட இடம். எந்த இடத்துக்கு போகிறீங்க, உங்களுடைய தலைவர்கள் எல்லாம் அந்த கிணற்றில் போடப்பட்டார்களே அந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபூ சுஃபியானுடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தை, ஒரு பயத்தை போட்டோன்னே அபூ சுஃபியான் போர் வீரர்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, வெயில் அதிகமாக இருக்கிறது, வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது, அதனால் நம்ம திரும்ப மக்காவுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அபூ சுஃபியான் அந்த போர் வீரர்கள்லாம் அழைச்சிட்டு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் இருந்து பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்களோடு தங்குறாங்க பத்ரில். அபூ சுஃபியான் வர மாதிரி தெரியலை. திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போயிட்டாங்க. இந்த போர் நடக்கவில்லை. இதுதான் பத்ரு சுக்ரா, சின்ன பத்ர் என்று சொல்லப்படும். பத்ருல் குப்ரா என்பது ரமலானுடைய மாதம் 17வது நாள் நடந்த நிகழ்வு. பத்ரு சுக்ரா என்பது அபூ சுஃபியான் மிரட்டில் முஸ்லீம்கள் பயந்துருவாங்கன்னு அவர் நினைச்சாரு. ஆனால் ஒட்டுமொத்த பேரும் பத்ரில் முகாமிட்ட செய்தி அபூ சுஃபியானுக்கு கிடைச்சோன்னா என்ன செஞ்சார், அவர் பயந்துட்டார். அல்லாஹ் அவருடைய மனசில் அச்சத்தை போட்டவுடன் அவர் மக்காவுக்கு திரும்பிட்டார். இது நடக்கவில்லை. பத்ருல் குப்ரா, இந்த பெரிய பத்ர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாளை எப்படி சொல்கிறான் பாருங்க, யௌமுல் ஃபுர்கான், சத்தியமும் அசத்தியமும் பிரித்து அறிவிக்கப்பட்ட ஒரு நாள், ஒட்டுமொத்த அரபு சமுதாயமும் வீழ்ந்த ஒரு நாள். இந்த நாளினுடைய பின்னணி என்ன, இந்த நாள் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், இப்போ விஷயத்துக்கு வாங்க. அபூ சுஃபியானுடைய தலைமையில் 70 வியாபாரிகள் போனாங்கல்ல சிரியாவுக்கு. அவர்கள் சிரியாவில் இருந்து மதீனாவுக்கு என்ன செய்கிறாங்க, வராங்க. மதீனா வழியாக மக்கா போகிறது. ஏன்னா அது வழியாக தான் போக முடியும். மதுரைக்கு போகிறதா இருந்தால் இங்கேருந்து பரமக்குடி வழியாக தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். இது போன்று சிரியாவில் இருந்து மக்காவுக்கு போகிறதுக்கு மதீனா வழியாக அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார படை, வியாபார குழு வருகின்றது என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த ஒரு உளவுத்துறை என்ன செய்து தகவல் கொடுக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கவர்மெண்ட்டை நடத்தினாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு எப்படி ஒரு உளவுத்துறை இருக்குது, ஒரு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, எப்படியோ
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சில பேர் என்ன செய்கிறாங்க, உளவு படையாக ஒற்றர்களாக வச்சுருந்தாங்க. இப்போ அபூ சுஃபியானுடைய படை ஒட்டுமொத்த பொருளாதாரங்களோடு செழிப்போடு ஷாமில் வியாபாரம் பார்த்து நிறைய பொருளாதாரத்தை கொண்டு மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு தகவல் வரும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும், அது அவங்க வெறும் வியாபாரம் பார்த்து நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் என்ன செய்யலை, அவங்க போய் வியாபாரம் பார்த்துட்டு வரல. மாறாக ஒட்டுமொத்த மக்காவாசியினுடைய பணமும் அதில் இருக்குது. என்ன காரணம்? முஸ்லீம்கள் அழிக்கணுன்றது தான் காரணம். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நம்ம போய் என்ன செய்வோம், இடைமறிப்போம் அப்படின்னு சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க. சஹாபாக்கள் ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க, தயங்கினாங்க. சில பேர் ரசூலுல்லாஹ் எங்கே எதுவும் சொல்லலை, டக்குன்னு மசூரா பண்ணுறாங்க. எல்லா நபித்தோடும் வரிசை என்ன செய்கிறாங்க, டக்குன்னு சரி போயிடுவோம் அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய நோக்கம் என்ன நல்லா தெரியணும். ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் போய் போர் தொடுக்கிறது இல்லை, போய் சண்டை போடுறது இல்லை, போய் வெட்டுறது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் நம்மை அழிப்பதற்கு ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சேகரித்து போய் வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க. அந்த பொருளாதாரத்தில் நம்ம கைப்பற்றிடலாம், ஏன்னா அவர்களுடைய வலிமை அதனால் சிதறிவிடும், குன்றிவிடும் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அபூ சுஃபியானுடைய அந்த படையை நோக்கி போகிறாங்க. மதீனாவிலேருந்து கிளம்புறாங்க. ஒரு 300 சொச்சம் பேர் பலகீனமான மக்கள். தங்களிடத்துல என்ன வாகனம் இருந்துச்சோ அந்த வாகனத்தை எடுத்துகிட்டு வராங்க. என்ன ஆயுதம் இருந்துச்சோ அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு வராங்க. எப்படி வாள் எடுக்கணும், எப்படி சண்டை போடணும், அதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டாங்க. ஏன் சமையானா வாத்தானா செவி மடுத்தோம் கட்டுப்பட்டோம், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாலும் செய்வோம் என்ற அடிப்படையில் மக்கள் எல்லாம் வராங்க. அபூ சுஃபியான் பயங்கரமான ஆள். என்ன செய்கிறாரு, மதீனாவில் இருந்து மக்கா வழியாக போனோம் அவரு. ஆனால் மக்காவுக்கு போனோம், சிரியாவிலேருந்து மதீனா வழியாக வராரு. ஒட்டகத்தை பார்த்துடுறாரு, ஒட்டகத்தினுடைய குழுக்கையை பார்க்குறாரு, ஒட்டகத்தினுடைய மலத்தை பார்க்குறாரு, ஒட்டகத்தினுடைய மலத்தை பார்க்குறாரு. அபூ சுஃபியான் அந்த குதிரைகளையும் ஒட்டகத்தை நிப்பாட்டிட்டு அந்த ஒட்டகத்தினுடைய மலத்தை எடுத்து என்ன செய்கிறார், நசுக்கி பார்க்குறாரு. ஒட்டகத்தினுடைய மலம் எப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். நசுக்கி பார்த்தோன்னே மதீனாவினுடைய பேரிச்சம்பழ கொட்டைகள் இருக்குது. எவ்வளோ ஒரு லாஜிக்கான ஆள் பாருங்க. அபூ சுஃபியான் சொல்கிறாரு, ஆஹா நம்மளை யாரோ நோட்டமிடுறாங்க, முஹம்மத் நம்மை கண்காணிப்பதற்காக ஆள் அனுப்பி உள்ளார். மக்கள்லாம் கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்கிறார், அபூ சுஃபியான் சொல்கிறாரு, இந்த பேரித்தம்பழம் மதீனாவில் மட்டும்தான் விளையும், மதீனாவில் என்ன செஞ்சுருக்கு, இந்த ஒட்டகங்கள் மேய்ஞ்சிருக்கு, அதனுடைய புழுக்கை தான் அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்டோன்னே அபூ சுஃபியான் என்ன செஞ்சுட்டாரு, சுதாரி போயிட்டார். நம்மளை முஸ்லீம்கள் தாக்க போகிறாங்க, முஸ்லீம்கள் நம்மை நோக்கி படையெடுத்து வராங்க, அதற்காக நம்மை வேவு பார்த்துருக்காங்க, உளவு பார்த்துருக்காங்கன்ற செய்தியை தெரிஞ்சு 70 பேரில் ஒருத்தவர் வம்தம், அவர் பேர் என்ன, வம்தம், இவரை அழைத்து என்ன சொல்கிறாங்க, வேகமாக மக்காவுக்கு போங்க, எங்களுக்கு ஆபத்து நேர்ந்து விட்டது என்று சொல்லுங்கள். அபூ சுஃபியான் சொல்கிறார், முஹம்மதுடைய படை எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு ஆபத்து நேரப்போகிறது என்று சொல்லுங்கள் அப்படின்னு வம்தம் என்ன செய்கிறார், அனுப்புகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் வருது, ஷாம்லேருந்து இப்படி வராரு, இந்த வழியாக பதில் வழியாக என்ன செய்கிறார், போகிறாரு அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, மக்கள் எல்லாம் திரட்டி, இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கான ஏற்பாடு இல்லை, அது எப்படி மறைக்கிறது, எப்படி மறைச்சி எப்படி வாங்குறதுன்னு சொல்லி சஹாபாக்கள்கிட்ட மசூரா நடத்திட்டு இருக்காங்க. அபூ சுஃபியான் சுதாரிச்சுட்டு படையை வேறு பக்கம் திருப்பிட்டாரு. திருப்பி ரம்தமாக மக்காவுக்கு அனுப்புகிறாரு. மக்கா ஆல்ரெடி ஒரு கொதிப்பான ஒரு நிலையில் இருக்குது. ஏன், போன பொருளாதாரம் எப்போ திருப்பி ஒரு எல்லா செல்வமும் அதை கொண்டு முகமது எப்போ அழிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு மக்காவாசிகள் இருக்கிறப்ப மக்காவில் ஒரு செய்தி நடக்குது, ஒரு சம்பவம். இந்த லம்லம் அபூ சுஃபியான் அனுப்பி வந்தார்ல, இவர் அங்கேருந்து வரதுக்கு நடுவில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மாமி, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையோடு பிறந்தவங்க ஆத்திகா, ரசூலுல்லாஹ்வுடைய மாமி, இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் நைட்டு கனவு கண்டுறாங்க. இது மக்கால என்ன கனவுன்னு சொன்னால், மக்காவாசிகளுக்கு ஒரு ஆபத்து என்ன செய்ய போகுது, நேரப்போகிறது. எப்படி, துரோகிகளுக்கு ஒரு ஆபத்து எப்படின்னா, ஒருத்தர் வந்து அறிவிப்பு செய்வார், அவருடைய அறிவிப்பினால் ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த பாறை விழுந்து அந்த பாறையினுடைய அந்த துகள்கள் எல்லாம் சில்லியாக போய் மக்காவில் உள்ள எல்லா வீட்டுக்குள்ளேயும் அந்த பாறையினுடைய துகள்கள் போகுது. இதை வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மாமி கனவு காண்றாங்க. காலையில் எந்திரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பெரிய தந்தை சிறிய தந்தை அப்பாஸ் அவர்கிட்ட சொல்கிறாங்க,
சகோதரரே, இப்படி ஒரு கனவு கண்டேன். ஒரு ஆள் வந்து மக்காவாசிகளுக்கெல்லாம் ஒரு அழிவு இருக்குது, இன்னும் 3 நாளில் அந்த அழிவு நடந்துடும், 3 நாளில் அந்த அழிவு நடந்துடும். அவர் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பாறை வந்து விழுந்தது. அந்த பாறையில் உள்ள துகள்கள்லாம் மக்காவில் உள்ள எல்லா வீட்டுக்கும் என்ன செய்யுது, போகுது அப்படின்னு சொல்கிறார். இது அப்பாஸ் சொல்கிறாரு. ஏம்மா சகோதரிகிட்ட சொல்கிறாரு, அம்மா நீ இது யார்கிட்டையும் சொல்லாத, நீ மனசுக்குள்ளே வச்சுக்க அப்படின்னு சொன்ன அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே போய் யார்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா வலீதுகிட்ட போய் சொல்லிட்டாங்க. வலீது யார்? அபூஜஹலுடைய நண்பர். வலீதுகிட்ட போய் சொல்ல, வலீது என்ன செய்கிறாரு, உத்துபாட்ட போய் சொல்கிறார். இப்படி வந்து பனு ஹாஷிம் குடும்பத்தில் ஆத்திகான்ற பெண் வந்து இப்படி கனவு கண்டாலாம், இதை வந்து என்கிட்ட அப்பாஸ் சொன்னார் அப்படின்னு வலீது என்ன செய்கிறாரு, போய் உத்துபாட்ட சொல்ல. உத்துபா போய் ஸ்ட்ரைட்டாக உம்மத்தினுடைய ஃபிரௌன் அபூஜஹல்கிட்ட போய் சொல்லிட்டான். இது மாதிரி பனு ஹாஷிம் குடும்பத்தில் முகமதுடைய குடும்பத்தில் ஒரு பெண் எப்படி கனவு கண்டாங்க. பனு ஹாஷிம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இதாக சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்ற கோவத்தில் அபூஜஹல் என்ன செய்கிறான், மக்காவுக்கு வரான். காபா பக்கத்தில் வந்து நின்னா அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து காபா பக்கத்தில் நிற்கிறாங்க. நின்றோன்னே, என்ன அப்பாஸு, இன்ன வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஆண்களுக்கு மட்டும்தான் வகி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ரசூலுல்லாஹ் தாக்கி பேசுகிறான். ஆண்களுக்கு தான் வானத்திலிருந்து செய்தி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ புதுசாக பெண்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு எள்ளி நகையாடுற ஒரு நக்கல் பேச்சு பேசுகிறான். அப்பாஸ் என்ன பேச முடியும், அபூஜஹல்கிட்ட எதுவுமே பேச முடியலை. இல்லை, அப்போ அபூஜஹல் ஒரு வார்த்தை சொல்கிறான், 3 நாள் தானே கனவு கண்டாங்க, 3 நாட்களில் மக்காவாசிகளுக்கு எந்த பிரச்சனையும் எந்த தாக்குதலும் மக்காவின் மீது நடக்காவிட்டால் காபால எழுதி ஒட்டிடுவோம், இந்த உலகத்திலே ஆகப்பெரிய பொய்யர்கள் முகமதுடைய குடும்பம் பனு ஹாஷிம் தான் அப்படின்னு எழுதி ஒட்டிடுவோம் அப்படின்னு அபூஜஹல் ஒரு மிரட்டலை கொடுத்துட்டு என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். 2 நாள் கழியுது. 3வது நாள் காலை அப்பாஸுக்கு ஒரு பயம். ஏன், குடும்ப பேர் எழுதி காபால் எழுதி ஒட்ட, அது ஒரு பெரிய விஷயம். காபால வந்து ஒரு விஷயம் எழுதி ஒட்டப்பட்டுருச்சுன்னா இன்றைக்கி எப்படி ஒரு நியூஸில் வந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பரபரப்பாக இருக்கும். காபாவில் நம்மளுடைய குடும்ப பேர் பொய்யன்னு எழுதி ஒட்டிடுவானே அப்படின்னு 3வது நாள் காலை அதே காபா பக்கத்தில் அப்பாஸ் வராரு, அபூஜஹலும் வரான். என்னப்பா இன்னைக்கு 3வது நாள், நான் சொன்னேன் 3வது நாள், நீங்கள் கனவு கண்ட 3வது நாள் பாறை வந்துச்சான், பாறை விழுந்துச்சான், மக்கள் எல்லா வீட்டுக்குள்ளேயும் பாறை போச்சான் அப்படின்னு திரும்பி நக்கல் பேச்சு பேசி சொல்கிறான். இன்றைக்கும் வரலாட்டி நாளைக்கு எழுதி ஒட்டப்படும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறான். யார் வரா? தம்தம் வரார். அபூ சுஃபியான் அனுப்புனார்ல, அந்த தம்தம் வரார். தம்தம் வேகமாக எப்படி வராருன்னு சொன்னால், அன்றைக்கு ஒரு ஆபத்தான செய்தியை சொல்வதற்கு அன்னைக்குள்ள காலத்தினுடைய நடைமுறை, ஒரு டேஞ்சராக ஒரு செய்தியை சொல்லணும்னா ஒன்று நிர்வாணமாக வருவாங்க, ஆடை இல்லாமல் வருவாங்க, அல்லது தாம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்து கிழிச்சிட்டு வருவாங்க. அப்போனா ஏதோ ஒரு ஆபத்து நடக்கக்கூடாது, நடக்க போகுதுன்னு அர்த்தம். கிழிச்சிட்டு வருவாங்க. ஒட்டகத்தினுடைய அந்த அழகெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, குலைச்சிருவாங்க. அந்த சாலை மாற்றி போட, அது போடன்னு சொல்லி ஒட்டகத்தினுடைய அந்த இயற்கை அழகு இருக்காது. அபூஜஹல் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அப்பாஸ்கிட்ட தம்தம் அபூ சுஃபியான் அனுப்பி அந்த தம்தம் என்ன செய்கிறார், வேகமாக வரார். எப்படி வராரு? சட்டை கிழிந்த நிலையில் ஒட்டகத்தினுடைய விரிப்புகள் எல்லாம் மாற்று விரிக்கப்பட்டு ஆபத்து என்ற செய்தியோடு வராரு. அபூஜஹலுக்கு மனசு என்ன செஞ்சு, பதட்டமாயிடுச்சு. பதைத்த அந்த நேரத்தில் அபூஜஹல், என்னப்பா செய்தி? அபூ சுஃபியான் எங்களுடைய அமீர், நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு வரதை முகமது என்ன செஞ்சிட்டார், அவருடைய உளவுப்படை மூலமாக கண்காணித்து விட்டார். முகமது எங்களை நோக்கி படையெடுக்க வருகின்றார். இதை அபூ சுஃபியான் எங்களுக்கு சொன்னார், இதை உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க. எப்படி இருக்கும் இந்த நேரம்? ஒட்டுமொத்த மக்காவாசிகளுக்கும் ஒரு பயம் ஏற்பட்டது. ஏன்னா பனு ஹாஷிம் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வகி வந்துகிட்டு இருக்கு, ஒரு பெண்மணி கனவு கண்டிருக்காங்க. 3 நாளில் ஒட்டுமொத்த மக்காவாசிகளுக்கும் அழிவு இருக்குது. அந்த அழிவு எப்படி? எல்லா வீட்டுக்கும் இருக்குது. எல்லா வீட்லேயும் அந்த பாறையினுடைய துகள்கள் போச்சுன்னா அதனுடைய பாதிப்பு மக்காவில் உள்ள எல்லா வீட்டுக்கும் இருக்குது அப்படின்ற ஒரு பயம் மக்கா காஃபிர்களுக்கு மத்தியில் என்ன செய்து இருந்தது. இந்த தம்தம் வந்து சொன்னவுடன் அபூஜஹல் காபாவின் முன்னால் நின்று அல்லது அதற்கு அருகில் நின்று ஒரு அறிவிப்பு கொடுக்குறான். ஒட்டுமொத்த மக்களும் தயாராகுங்கள், ஒட்டகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், குதிரையை திரட்டி கொள்ளுங்கள், உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் சேர்த்து கொள்ளுங்கள், நமக்கு இனிமேல் ஒரு பெரிய பெருநாள் இருக்கின்றது. அவங்களை பொறுத்தவரைக்கும் அது ஈத் பெருநாள் இருக்குது. நாம் என்ன செய்கிறோம், முகமதுடைய படையை நோக்கி போகிறோம். இன்றையோடு முகமதுடைய சகாப்தம் முடிந்து விட்டது.
அப்படின்னு சொல்லி அபூஜகல் ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டினான். திரட்டும் பொழுது என்னென்ன செய்தி நடந்தது, இப்போ யார் யாரெல்லாம் வர மறுத்தாங்க, அபூஜகல் எப்படி அவங்களை கூப்பிட்டு பத்ருடைய களத்துக்கு போனான், பத்ர் களத்தில் என்ன நடந்துச்சு, பத்ர் களத்தில் அந்த நடந்த செய்தியின் பின்னணி என்ன, ரசூல்லா இந்த போரை எப்படி ஒரு திட்டமிட்டு ஒரு தளபதியாக ஒரு பெரிய மாஸ்டர் மைண்டாக ரசூல்லா எப்படி செயல்பட்டாங்க, இந்த பத்ர் நமக்கு என்ன செய்தியை சொல்லுது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றும் நாளை மறுநாள் இதோடைய தொடர்ச்சியான சின்னம் பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க